Good sir. Sir, you're very popular. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திவாகர் வந்தாரு, ரெண்டாவது அரோரா சின்க்ளர் வந்தாங்க, அதுக்கப்புறம் மூணாவதா வந்து அதிசயம் அப்படின்ற பையன் வந்தான், நாலாவதா வந்து விஜய் பார்வதி வந்தாங்க, அஞ்சாவதா இப்ப துஷர் அப்படின்ற பையன் வந்திருக்கான். இதுக்கப்புறம் கனி வரப்போறாங்க. ஆல்மோஸ்ட் கனி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த துஷர் பையன் இருக்கான்ல, இவர்கிட்ட கையெல்லாம் கொடுத்து அறிமுகம் ஆகுறான். அதாவது நம்ம திவாகர் கிட்ட கையெல்லாம் கொடுத்து அறிமுகம் ஆகுறான். திவாகர் என்ன தெரியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. சார் உங்களை எப்படி தெரியாம இருக்கும், நீங்க ரொம்ப பாப்புலர் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்கிறவருக்கு சிரிப்பு தாங்கல, சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இந்த துஷர் பையன் இருக்கான் பார்த்தீங்களா, தமிழ் பையன் தான், ஆனால் கொரியன் ஸ்டைலில் இருக்கான். கொஞ்சம் தமிழை வித்தியாசமாக பேசுகிற மாதிரி தான் தெரியுது. நிறைய பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கொரியன் பாய்ஸை ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்களா, அதனால இவனுக்கு பொண்ணுங்க ஃபேன்ஸு நாளுக்கு நாள் அதிகமாக கூட வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் கொரியன் ட்ராமாலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, கொரியன் மாதிரி பையன் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு கல்ச்சரே இந்த இடத்துல உருவாகுது பார்த்தீங்களா. நீயா நானா மாதிரி ஷோவில் கூட அந்த டாபிக்லாம் வந்தது, நிறைய டிஸ்கஷன்லாம் நடந்தது. ஸோ துஷர் அந்த மாதிரி கேட்டகரியில் வருவான். ஸோ பொண்ணுங்க ஓட்டை ஈஸியாக அவன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். அதே மாதிரி மூணாவதா அதிசயம்னு ஒரு பையன் வந்திருக்கான் பார்த்தீங்களா. இந்த பையன் இதுக்கு முன்னாடியே சுழல் சீரீஸில் நடிச்சிருக்கான். ஸ்ரேயா ரெட்டியோட பையனாக வந்திருப்பான். அதாவது இந்த பையனும் அந்த பொண்ணும் தான் சாவுற மாதிரி கதையே இருக்கும். சரியா, இப்போ வரைக்கும் 5 பேர் வந்திருக்காங்க. அடுத்ததாக கனி வரப்போகிறாங்க. அவங்க தான் 6வது என்ட்ரி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். அதே மாதிரி வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.